கடலைப்பருப்பு வச்சு வடை, கூட்டு, சட்னி இந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம். இப்போ நாம் ராஜஸ்தான் சன்னா தால் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது வந்து சுட சுட சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ரொட்டி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் அருமையாகவும் இருக்கும். இப்போ இந்த சன்னா தால் ரெசிபி எப்படி செய்கிறோன்னு நாம் இப்போ பார்க்கலாமாங்க. இதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இதை குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் கூடவே இதுக்கு தேவையான மசாலா பொருட்களும் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 தேக்கரண்டி மிளகாய் தூள், 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு தேவையான அளவு உப்பும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 1 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு 3லேருந்து 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 3 மேஜைக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடான உடனே 1 தேக்கரண்டி சீரகம், 2 வரமிளகாய் சேர்த்து பொரிய விட்டுருங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம் 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 தேக்கரண்டி மிளகாய் தூள், 2 தேக்கரண்டி மல்லித்தூள், 1/2 தேக்கரண்டி சீரகத்தூள், 1/2 தேக்கரண்டி கரம் மசாலா, கடைசி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1/4 தேக்கரண்டி பெருங்காயம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. இப்போது தக்காளி, மசாலா இதெல்லாம் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை கலந்து விட்டதுக்கப்புறம் இதை அடி பிடிக்காமல் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், நமக்கு சன்னா தால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட கொத்தமல்லி தழை தூவி அப்படியே ஒரு 15 நிமிஷம் இறக்கி வச்சுருங்க. நல்லா தால் மாதிரி நல்லா கெட்டியாக மாறிடும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.